ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அருமையான டேஸ்ட்டில் சுவையான கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் நம்ம இப்போ பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டே வேர்க்கடலையை குக்கரில் ஊற வச்சுட்டேன். அதை ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டேன். 3 முட்டை அவிய வச்சுருக்கேன். இப்போ சாப்பாடுக்கு அரிசியும் உல வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியுமே உள்ளே சேர்த்து உப்பும் சேர்த்துட்டேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வெட்டி வச்சுட்டேன். அதே மாதிரி கேரட் பீன்ஸும் எல்லாமே தேவையானதெல்லாம் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் மண் கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புனால நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துக்கிட்டு, நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தை தாண்டி லைட்டாக நல்லா வெந்து வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தீய வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கேரட் பீன்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக நிறம் மாதிரி வந்த உடனே இதில் ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் தாண்டி வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸு சேர்த்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா தண்ணியெலாம் வற்றி சூப்பராக ரெடியாகி வரும். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதில் அரைச்ச தக்காளி 2, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விடுங்க. இந்த கத்திரிக்காய் உடஞ்ச மாதிரி தானே இருக்குது, ஆனால் உடையில இது நல்லா தான் இருக்குது. பார்க்க தான் அப்படி தெரியுது. இதை லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இந்த பச்சை வாசனைலாம் போக விட்டுடலாம். நான் இந்த மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அந்த ஜாரில் தக்காளி சேர்த்ததில் தண்ணி எடுத்து திரும்பவும் இதுக்குள்ளே ஊற்றிருந்தேன். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே புளிச்சாறு சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸில் உள்ள புளி சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. பாருங்கள், கேரட் பீன்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கேரட் பீன்ஸ் ரெடி ஆகிடும். இந்த கருவாட்டு குழம்புக்கு கூட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் கருவாடும் சேர்த்துட்டு தேங்காய் கூட சீரகம் அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. ஒரு கொதிச்சா போதும், நமக்கு சூப்பராக கருவாட்டு குழம்பு கமன்னு தயாராகிடும். லைட்டாக மூடி வச்சிடுறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ குட்டி குட்டியாக நறுக்குன மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், சூப்பரான கருவாட்டு குழம்பு தயார். கருவாட்டு குழம்புக்கு இந்த பீன்ஸ் கேரட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம வேர்க்கடலையை வேக வச்சுருந்தோம்ல, அந்த வேர்க்கடலை தான் கூடவே அவிச்ச முட்டை, கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சி. இது இந்த ரெண்டுமே எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி 3 பேர் சாப்பிட்டுக்குவோம். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் எடுத்தோம். மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட சாதம், கூடவே கமகமன கருவாட்டு குழம்பு, அதுக்கு கூடவே கேரட் பீன்ஸ் பொரியல். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.